வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். இன்னைக்கு நம்ம நீட் பற்றின ஸ்ட்ராட்டஜி தான் கற்றுக்க போகிறோம். அதனால் இது எஸ்பெஷலி ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். சரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ்னால் என்ன அப்படிங்கிறதுனா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நீட்டில். அதில் the first விஷயம் focus on topics and subtopics. என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, என்னென்ன சப்டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வருஷம் நமக்கு அந்த கோவிட் வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, டெலீட்டட் அப்படிங்கிற போர்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ டெலீட்டட் போர்ஷன் இருக்கிறதுனால என்னென்ன டாபிக் அண்ட் சப்டாபிக்ஸ்லாம் நமக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்சிஆர்டி புக்ஸ். என்சிஆர்டி புக்ஸு தான் நமக்கு பைபிள் மாதிரி. அப்போது அதுதான் நமக்கு ப்ரைமரி மெட்டீரியல். இது எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் நமக்கு என்ன தெளிவாக புரியுது அப்படின்னாக்கா, சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் அவங்க கொஸ்டின்ஸ் செட் பண்ணுறாங்க. என்ன தான் ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன் அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிலபஸ்னு ஒவ்வொருத்தவங்க வித்தியாசமாக படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட, இந்த சென்ட்ரல் போர்டோடைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு கேட்கப்படுது. அப்போ ஆவரேஜாக நம்ம ஒரு 45 கொஸ்டின்னாக்கா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மட்டும்தான் தியரிங்கிறது வருது. பாக்கி 38 கொஸ்டின்ங்கிறது கண்டிப்பாக எதுலேருந்து கேட்கப்படுது அப்படின்னாக்கா நியூமெரிக்கல்ஸ்லேருந்து தான். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை தயார்படுத்திக்கணும். அடுத்தது கிரியேட் ஸ்டடி பிளான். வடிவேலு சொல்கிற மாதிரி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், சரியா? அப்போது இந்த பிளானிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒர்க் மேனேஜ்மெண்ட் தான், டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அது எப்படின்னா, அது ஒர்க் மேனேஜ்மெண்ட்னா ஷெட்யூல் போடுங்க. சரி, நமக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த 1 மணி நேரத்தில் நம்மளால் என்ன டாபிக் முடிக்க முடியும், தரவு பண்ண முடியுமோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து நம்ம படிக்கணும். ஓகே, அடுத்தது டெய்லி கோல்ஸ். அது சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கவர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நான் இது முடிக்க போகிறேன்ப்பா, மறுநாள் என்ன நம்ம முடிக்கணுமோ அப்படின்னு தனியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஒரு நாளைக்கு டைம் டேபிளில் 8 பீரியட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளைக்கும் கண்டிப்பாக நம்ம ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டு சார்ந்து என்னென்ன டாபிக் முடிக்க போகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கணும் ஏற்கனவே. அப்போ தான் நம்ம படிக்க போகும்போது என்னப்பா படிக்கலாம், இது படிக்கலாமா அது படிக்கலாமான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு அயர்வு இல்லாமல் அதில் கன்ஃபியூஷன். ஏன்னா சில பேர் என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அப்புறம் அதுலேயே 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாக்கா அப்புறம் எங்கேருந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அதனால் அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் அந்த டெய்லி கோல்ஸ், இன்றைக்கி நான் இதை முடிக்க போகிறேன், கண்டிப்பாக இதை முடித்தாதான் நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான கோல்ஸுங்கிறது முக்கியம். அடுத்தது ரிவிஷன் பிளான். என்ன தான் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனும் முடிச்சுட்டு கவர் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாலும் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதோடு சேர்த்து கிட்டக்க என்னன்னு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும், ரிவிஷனுக்கான பிளானும் தயார் பண்ணி வச்சுக்கணும். இதை பற்றி அடுத்த பாயிண்ட்டாக நான் விளக்கமாக ரிவிஷனுக்கும் நான் சொல்ல போகிறேன். கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது தான் ஹீரோ. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது உண்டு. கான்செப்ட் ஏன் ஹீரோ அப்படின்னாக்கா, நம்ம பேசிக்காக ஒரு கொஸ்டின் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், 4 மார்க்கு கொடுக்குறாங்க. கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்காக 1 மார்க்கு. அந்த கொஸ்டினை எப்படி நம்ம அணுகணுங்கிறதுக்கு 1 மார்க்கு. நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷனோ இல்லை ஃபார்முலாவோ நம்ம அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு 1 மார்க்கு. 4வது மார்க்கு அதை நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு 1 மார்க்கு. இதுக்கு தான் 4 மார்க் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்போது அந்த ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கிறது என்னன்னாக்கா கான்செப்ட் தான். இந்த கொஸ்டின்ங்கிறது எது சார்ந்து வருது, அப்போ அந்த கான்செப்டில் உண்மையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவு இருக்கணும். அப்போ அந்த கான்செப்ட் நமக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னாக்கா, ப்ராப்ளமுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ண போகுது. அப்போ கான்செப்ட் அப்படிங்கிற ஹீரோவை நீங்கள் தரவு பண்ணலனாக்கா ப்ராப்ளம் உங்களுக்கு வில்லன், அவ்வளோதான். ஓகே, அப்போது அதில் ஃபஸ்ட்டு கிளியர் பேசிக்ஸ். கான்செப்டில் பேசிக் நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு நான் அட்வான்ஸாக டேரெக்டாக படிக்க போகிறேன்,
இது என்னது சப்பாது F=ma எனக்கு தெரியாதா அப்படிங்கிறதுனா அதுவும் ஒரு ஃபார்முலா. ஆனால் அது பேசிக் ஃபார்முலா இல்லை, டிரைவ்டு ஃபார்முலா. F is directly proportional to dp/dt அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்வான்ஸாக அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பேசிக்கை முடிங்க, ஆல்ஃபபெட்ஸை முடிங்க, டேரெக்டாக நாவல் படிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இந்த ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிக்கணும். இது ஏன் இப்படி வருது, அது ஏன் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒய்ங்கிற கொஷின்ஸை ரைஸ் பண்ணி நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் தெளிவாக முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு மட்டும்தான் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிக்கணுமான்னு கேட்டாக்கா கிடையாது. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், சக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட கேட்கலாம். அண்டு உங்களுடைய மென்டார்ஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட வந்து தாராளமாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அப்படி கேட்கறதுனால உங்களுக்கு எவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்டு மோர் ஓவர் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அதை கிளியர் பண்ணி நீங்கள் தரவு பண்ணிக்கிறது மூலயமா அந்த கான்செப்டை நீங்கள் ஃபர்தராக இன்னும் தரவு பண்ணலாம். கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க தர ஆன்சர் மூலயமா இவ்வளோ தான் நீ நினச்சிட்டு இருக்கியா, இல்லை இதுக்கு இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இன்னும் ப்ராடரான ஐடியா வந்து அவங்களுக்கு நீங்கள் தரலாம். அடுத்தது ப்ராக்டிஸ் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு யூடியூபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, வீடியோ போடுவாங்க. எதுக்கு? அவங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக. அப்போது இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அப்லோடிங் ஆஃப் வீடியோஸ். அப்போ இங்கே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்கா ப்ரிப்பேர் ரெகுலர்லி அப்படிங்கிறது தான். நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படின்னாக்கா இன்னைக்கு சாயங்காலம் நான் படிக்கிறேன்னாக்கா நாளைக்கும் சாயங்காலம் நான் படிக்கணும் தனியாக நீட்டுக்குன்னு. அதுக்குன்னு ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ சாயங்காலமாக நான் வந்து ரெகுலராக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு மாக் டெஸ்ட். அது என்ன, அது மாக் டெஸ்ட் அப்படின்னாக்கா நீட் எக்ஸாம் எப்படி நடக்க போதோ அதே மாதிரியான பேட்டர்னில் 180 கொஷின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஒவ்வொன்றும் 45 கொஷின்னு, சாய்ஸோடு சேர்த்தாக்கா 50 கொஷின்னு, செக்ஷன் ஏல 35 கொஷின்னு, செக்ஷன் பியில் 10 கொஷின்னு, ஆக மொத்தத்தில் எல்லாம் சேர்த்தாக்கா 180 கொஷின்ஸு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் மாக் டெஸ்ட்டுக்கு தயாராகணும். ஏன் அப்படி தயாராகணும்னா, நீங்கள் என்ன தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அப்போ எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்ஸுக்கு அதிகமான டைம் ஆகும், ரொம்ப அதை விட கொஞ்சம் அது கம்மியான டைம் வந்து கெமிஸ்ட்ரிக்கு, பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து முடிக்கிறது ரொம்ப ஈஸி. டைம் சார்ந்து நான் வந்து சொல்கிறேன். அப்போது நீங்கள் டைமை வந்து பயாலஜிக்கு மிச்சப்படுத்தினா தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், டைம் வந்து ஒதுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாடல் டெஸ்ட்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெட்டில் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்ன வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்துட்டு போகணும். சரி, அதே கொஸ்டின்ஸ் நமக்கு வருமானு கேட்டினாக்கா கிடையாது, ஆனால் அதே மாடலில் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ். ஃபிசிக்ஸை பொறுத்து நான் சொல்கிறேன், தினமும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு மாடல் பார்க்குறோம்னா அந்த மாடலில் திரும்ப 2 ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாட்டுக்கு கான்செப்ட்டுங்கிற ஹீரோ நான் தரவு பண்ணியாச்சு, அப்புறம் ஃபார்முலா இல்லைனாக்கா ஈக்குவேஷனை வந்து மனப்பாடம் பண்ணியாச்சுனாக்கா அதோடு முடிகிறது கிடையாது. நீங்கள் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் பயாலஜி. ஏன் அந்த ஃபோக்கஸ் ஆன் பயாலஜி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் 360 மார்க்ஸ் வந்து நமக்கு பயாலஜி தான், பாட்னி அண்ட் ஜுவாலஜி சேர்த்து தான். அப்போது அதில் அதிகமான மார்க் வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்குது. நமக்கு ஸ்கோரிங்கோட பர்சன்டேஜ் 50% அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால் அதுக்கு அதிகமான இடம் வந்து நமக்கு தரணும். அப்போது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னாக்கா, வாரத்துக்கு நமக்கு 7 நாள் இருக்குது, ஒரு நாள் கண்டிப்பாக ரிவிஷனுக்கு ஒதுக்கணும். 6 நாள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 3 நாள் தாராளமாக என்னை கேட்டாக்கா பயாலஜிக்கு ஒதுக்குங்க. ஓகே, இப்போ பாக்கி 3 நாளில் எது உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, நிறைய பேர் ஃபிசிக்ஸ் தான் கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க, அதுக்கு 2 நாள் ஒதுக்கிக்கலாம். ஒரே ஒரு நாள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு தாராளமாக ஒதுக்கலாம். ஹை வெயிட்டேஜாக இருக்கிறதுனால தான் பயாலஜிக்கு என்ன நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரி, அதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த ஃபோக்கஸை தர அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லனாக்கா, டயக்ராமு, சார்ட்டு, கிராஃபு இதெல்லாம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கனாக்கா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை நீங்கள் தரவு பண்ணுறதுக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கஷ்டமான டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ரிலேட் பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அது ஒரு பிக்டோரியல் கிராஃபாக நமக்கு கிடச்சிதுன்னு வச்சுங்களேன், பிக்சர் ஃபார்மில், அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரெகுலர் ரிவிஷன். இதுதான் நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் அடுத்தது சொல்ல போகிறேன்னு நான் சொன்னேன். சரி, அது எப்படி ரெகுலராக ரிவைஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு விஷயம் ஷார்ட் நோட்ஸ். நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக நோட்ஸுங்கிறது எடுக்கணும். ஏதோ நம்ம சும்மா போய் உட்காந்தோம், அதை படம் பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா சீரியஸாக ஒன்றுமே புரியாது. நம்ம நோட்ஸ் எடுக்கணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். சரி, எப்படி என்னென்னலாம் எடுக்கணும்னாக்கா ஃபார்முலா, இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறது கிளாஸை கவனிக்கிறப்ப எடுக்கிறதும் சரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரிலாம் போடலாம். அவைலபிலிட்டி இருக்குங்கிறதுனால ஒரு சாப்டரில் இந்த மெட்டீரியல் இங்கே கிடச்சிது, இந்த ஃபார்முலா ஷீட் இங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கிறது இட்ஸ் நாட் அ வைஸ் டெசிஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் சாப்டரை ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கைப்பட ஒவ்வொரு சப்டாபிக் முடிக்கும் போது என்னென்ன ஃபார்முலா அதில் வந்துச்சு, என்னென்ன ஈக்குவேஷன் அதில் வந்துச்சுங்கிறது தனியாக நீங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலு டு தி எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அதனால அந்த வகையில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஃபார்முலா, ரியாக்ஷன்ஸ், ஆஃப்கோர்ஸ் கெமிஸ்ட்ரியில் கான்செப்ட், அது எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் தனியாக உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸுங்கிறது நம்ம என்சிஆர்டி புக்கில் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு மெமோ ஷீட்டில் எழுதி வச்சுக்கணும். என்னென்னு எழுதி வச்சுக்கணுன்னாக்கா, இந்த ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குனாக்கா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்ஸ், அது ஏன் எப்படி வந்தது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சின்ன கதை, அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எழுதி வச்சுக்கிட்டாக்கா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போது இன்னொரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கடகடன்னு போனால் போதும். இன்னொரு தடவை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறதுக்காக இந்த வகையான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிற டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வீக்லி ரிவிஷன். அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 6 நாள் படிக்கிறத ஒரு நாள் ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் 2 நாள் ஃபிசிக்ஸ் ஒதுக்குறீங்க, ஒரு நாள் கெமிஸ்ட்ரிக்கு ஒதுக்குறீங்க, 3 நாள் பயாலஜிக்கு ஒதுக்குறீங்கனாக்கா அந்த 6 நாள் என்ன முடிச்சிங்களோ அது ஒரு நாளில் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அதனால தான் அந்த ரிவிஷன் டேங்கிறது 7th டே. அது என்ன வகையான நாள்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சண்டே அப்படிங்கிறது கன்வீனியன்ட்டு நான் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹோல் டே கிடைக்குது இல்லையா, ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால. அதனால் அது இட் வில் பி எ பெட்டர் டே. ஜாயின் கோச்சிங். ஜாயின் கோச்சிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலரு இன்ஸ்டியூட்டு உங்கள் ஸ்கூலில் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி, இல்லைனாக்கா நீங்கள் முடிச்சிட்டிங்க 11th 12th ரிப்பீட்டராக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை ஒரு நேர்த்தியாக அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னாக்கா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர்டு கைடன்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அந்த நடத்தப்பட்ட டாபிக்ஸ்லேருந்து அவங்க கொஷின்ஸு ஃப்ரேம் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால இப்படி ஒரு கோச்சிங் நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஸ்டடி குரூப்ஸ். அப்போது அந்த வகையான இன்ஸ்டியூட்டில் நீங்கள்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிடச்சிருவாங்க. உங்களோட மைண்ட் செட்டுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ நமக்கு என்சிஆர்டி புக்ஸ் மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது. ஃபிசிக்ஸுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் ஃபியூச்சரில் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு 4 மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தாங்க, 4 பேர் வாங்கி வச்சுக்கணும் வெவ்வேறு மெட்டீரியல். அப்போது ஒவ்வொருத்தரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு படிக்கணும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்கா நம்மளுடைய ஸ்டடிங் டெக்னிக்கை வளர்த்துக்கணும். அடுத்தது ஸ்டே அப்டேட்டட். ஏன் இந்த ஸ்டே அப்டேட்டடுங்கிற ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். ஏன்னா கோவிட் வந்தபோது டெலிட்டட் போர்ஷன் கொடுத்தவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட்டட் போர்ஷன் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அதிகமான டாபிக்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்போ போன வருஷம் எக்ஸ்பெரிமெண்டலும் சேர்த்துட்டாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா என்னென்னலாம் சிலபஸில் சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்னலாம் ஆட் ஆகிருக்கு, என்னென்னலாம் கிடையாது அப்படிங்கிறதுல நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். சரி, அப்போ அந்த டாபிக்ஸில் மட்டும்தான் அப்டேட்டடாக இருக்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லையும் தான். ஏன்னா அந்த 4 வருஷமாக தான் நமக்கு என்னவா இருந்துகிட்டு இருக்குனாக்கா செக்ஷன் ஏபின்னு பிரிக்கிறாங்க. முன்னால சாய்ஸே கிடையாது.
அப்போது நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா போன வருஷம் நடந்தது அந்த மாதிரி தான் நடக்க போதா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது என்ன பேச்சு வந்துட்டு இருக்குன்னா ஆன்லைனாக நடத்துறதுக்கு திட்டம் வந்து வகுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆஃப்லைனில் தான் நடத்துறதுனால தானே நிறைய பிரச்சனைகள் வருது, அதனால் ஆன்லைனில் அங்கே நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு என்டிஏலேருந்து. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம என்னென்னலாம் வந்து இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறத அப்டேட்டடாக நம்ம வச்சுக்கணும். அடுத்தது ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வந்து வரைய முடியும். அப்போ நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபுட் அண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கங்க. 10 மாதம் உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குதோ அது சாப்பிடாதீங்க, என்ன உங்கள் உடம்புக்கு நல்லதோ அது சாப்பிடுங்க, சரியா? அப்போ அது சாப்பிட்றதுனால நான் வந்து 12th படிக்கக்கூடிய பசங்களுக்கும் சொல்கிறேன், ரிப்பீட்டருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்குது, நம்ம வந்து ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அப்புறம் கண்டிப்பாக 7 மணி நேரம் தூங்கிடுங்க, சரியா? 7 மணி நேரம் தூங்கினா தான் உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் கவனம் செலுத்த முடியும். அதனால அந்த விஷயத்தை நீங்கள் எக்காரத்து கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பிரேக். இப்போ நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வந்து ஏற்படுத்தும். பாடியும் வந்து டயர்டாகிடும், மென்டலும் வந்து டயர்டாகும், சரியா? மென்டலாகவும் டயர்டாக இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து அதிகமான எஃபர்ட் வந்து போட முடியாது. அப்போ உங்களுடைய எஃபிஷியன்சி கம்மியாகுது. அப்போ இப்போது எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னாக்கா 2 பீரியட் வந்து ஸ்கூலில் வந்து நடக்குது, அதுக்கப்புறம் பிரேக் விடுறாங்க, திரும்ப அப்புறம் 2 பீரியட் நடக்குது, அப்புறம் லஞ்ச் வருது, திரும்ப அப்புறம் 2 பீரியட் நடக்குது, அப்புறம் சின்ன பிரேக்கு, திரும்ப அப்புறம் 2 பீரியட் நடக்குது, அப்புறம் ஸ்கூல் விட்டுறாங்களே. அப்போ நடுவில் அந்த பிரேக்லாம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறது மட்டும் இல்லை, நம்ம உட்காந்தே இருக்கக்கூடாது, எழுந்திரிச்சு நடக்கணும். நமக்குன்னு வந்து நம்ம ஆவரேஜாக 40 நிமிஷம் தான் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு கவனம் செலுத்த முடியும். நம்மளால் தொடர்ந்துலாம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா உட்காந்து, அப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 40 நிமிஷம் நம்ம வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோமே, ப்ரிப்பேர் பண்ணுறோம், சரியா? 10 ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, 10 மாடல் பார்த்து. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, வி கேன் டேக் ஏ ஷார்ட் பிரேக். எழுந்திரிச்சு ஒரு சின்ன வாக் போயிட்டு, ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து உட்காந்து நம்ம திரும்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். மோட்டிவேஷன். நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். யாராவது தொடர்ந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, ஓகே? அதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னாக்கா ரீசன் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஏன் நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நம்ம டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ ஏன் டாக்டர் ஆகணும்? உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கனவு இருக்கும், ஏன் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்த்துங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது, சரியா? அப்போ அது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் லெவலாக இருக்கும். உங்களுடைய மென்டல் எபிலிட்டியை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணாமல் தொடர்ந்து அதை லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கும். அடுத்தது பாசிட்டிவான டாக்ஸ். நீங்கள் உங்களுக்குள்ளாரே பாசிட்டிவாக வந்து பேசிக்கங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களோ அவங்களோட போய் பேசுங்க. அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனாக்கா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், இல்லைனாக்கா டீச்சர்ஸ், இல்லைனா உங்களுடைய வளர்ச்சி வந்து முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய மென்டார்ஸ், அவங்கள்தெல்லாம் போய் பேசுனாக்கா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலியமாக நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படி வந்து நீட் எக்ஸாமுக்காக நம்ம தயாராகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நீட் அண்ட் ஜேஇ சார்ந்து நான் வந்து போட போகிறேன். அதனால் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.